Hi friends and families, welcome back to Ajwa's Diary. Today என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா பணம் சேமிக்கிறதுக்கு வழி இதுதான். ஒரு 10 ஸ்டெப்ஸை டிப்ஸோட பார்ப்போம். சரியா? இதன் மூலம் யார் யார் சேமிக்க தொடங்கியிருக்கீங்களோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சேமிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு நோட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு குடும்ப தலைவியாக இருக்கட்டும், பெண்மணிகளாக இருக்கட்டும், எழுத கற்றுக்குங்க. நம்ம எழுதி கணக்கு போட்டு செஞ்சோம்னா எல்லாம் நம்மளால் தீர்வு காண முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. இப்போது நான் ஒரு 10 ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். இது நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியம். இந்த முறையில் நீங்கள் சேவ் பண்ணால் கண்டிப்பாக சேமிப்பு உங்கள் கையில். என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், தேவையானதை மட்டும் வாங்கவும். அதாவது அத்தியாவசிய செலவு மட்டும் உள்ளதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத வாங்கக்கூடாது. சும்மா நம்ம அமேசானில் பார்க்குறோம், மீஷோவில் பார்க்குறோம், அது நல்லா இருக்குது, அடுத்தவங்க போட்டிருக்காங்களேன்னு ஆசைப்பட்டு தேவையானதை தவிர வேறு எதுவுமே வாங்கக்கூடாது. அதுவுமே பணம் சேமிக்க ஃபஸ்ட்டு முக்கியமானது இதுதாங்க. தேவையான செலவுன்னு எடுக்கும்போது ஆடம்பரம். நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஆடம்பரத்தில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு குறைக்கணும். குறைச்சோம்னா சேமிப்பு நிச்சயங்க. அடுத்து, வெளியில் சாப்பிடுவதை தவிருங்கள். வெளியில் சாப்பிட்றத கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். நம்ம சேமிக்கணும்னு என்ன வந்துருச்சுன்னா வெளியிலலாம் சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவை வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா ஒரு பர்கர், பீஸா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா ஒரே ஒரு பீஸ் வச்சுட்டு 200 300 தேவையில்லாமல் கொடுப்போம். அதே சிக்கனை அந்த 200 300 1 கிலோ சிக்கன் எடுத்து வீட்டில் தாராளமாக குடும்பத்தோடு வச்சு சாப்பிடலாம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ மணி சேவ் ஆகுது பாருங்கள். அதாங்க, வெளியில் சாப்பிடுவதை ஃபஸ்ட்டு தவிர்த்துக்கணும். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா 10% பணத்தை தனியாக எடுத்து வைக்கணும். அதாவது நம்ம வர சம்பளத்தில் 10% சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கிடணும். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம், சேவிங்ஸ்க்குன்னு தனியாக ஒதுக்குங்கன்னு. கண்டிப்பாக ஒதுக்கணும். இப்போ 10,000 வாங்கணும்னா 10% எவ்வளோ? 1000 ரூபா. அதை கண்டிப்பாக சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கிடணும். அது ஒரு நகைச்சீட்டாவோ அல்லது நம்ம பெண் குழந்தைகள் வச்சுருந்தா பெண் குழந்தைகள் திட்டம் நிறைய இருக்குது, அந்த மாதிரியோ அல்லது ஒரு உண்டியல் சேமிப்பாவோ இந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு கண்டிப்பாக ஒதுக்கணும். ஒதுக்குனாதாங்க கண்டிப்பாக சேமிப்பு தன்னால் நம்மளை தேடி வரும். இப்போ வரையும் ஒரு 3 டிப் கேட்டிருக்கீங்க. நான் சொன்னது எல்லார் வாழ்க்கைக்கும் சூட்டபிளானா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டுருங்க. எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும். 4வது ஸ்டெப்பாக என்ன பார்த்தோம்னா கடனை சரியாக திருப்பி செலுத்தணும். அது பல பேர்ட்ட அந்த இது கிடையாதுங்க. இப்போ கடன் வாங்குறத திருப்பி செலுத்துறது இல்லை. இதனால நம்ம எப்படி சேமிக்க முடியும்? வட்டிக்கு மேலே வட்டி ஆகும். நம்ம சொன்ன டயத்தில் கொடுத்தா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம அதை விட்டுட்டு வேறு டைம், அதாவது ஒரு ஜுவல்லே வச்சாலும் அவங்க குறிப்பிட்ட டயத்தில் கொடுத்தோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் அந்த மாதம் கட்டாமல் விட்டால் டபுள் வட்டி ட்ரிபிள் வட்டின்னு போட்டு தேவையில்லாமல் நம்ம இருக்கிற காசு ஃபுல்லாக கரியாயிரும். அதனால தான் கடன் வாங்கினதை கரெக்டாக திருப்பி கொடுத்துடணும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் கேலண்டர் இருக்கும்ல, ஆக்சுவலாக நீல கேலண்டர் இருக்கும்ல, மந்த்லி கேலண்டரில் சின்ன கேலண்டரில் பெரிய கேலண்டர். நம்ம டெய்லி கேலண்டர் கிடையாது, மந்த்லி கேலண்டர் வச்சுருக்கோம்ல, ஒரே இடத்துல 30 நாளும் போட்ட மாதிரி அந்த கேலண்டரை வாங்கி எல்லாரும் வீட்டில் மாட்டுங்க. அதில் 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகை கொடுக்கணும், 2ஆம் தேதி ஆச்சுன்னா பால் செலவு கொடுக்கணும், இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் இங்கிட்டும் அங்கிட்டும் போகும்போது நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம கடனை சரியாக கொடுக்க அது ஒரு வழிவகை செய்யும். அதனால கேலண்டர் வாங்கி ஃபஸ்ட்டு மாட்டுங்க. கடனை சரியாக திருப்பி செலுத்துங்க. தன்னால் பணம் சேவ் ஆகும். 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா இதற்கு தனியே சேமியுங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது, பர்த்டே, வெட்டிங் டே, விசேஷம்னு நிறையா வருங்க. அதை மாதம் ஆனால் வருதோ வரலையோ ஃபஸ்ட்டு அதுக்குன்னு தனியாக நம்ம ஒதுக்கிடணும். ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம அதுக்கு ஒதுக்கி வச்சோம்னா அந்த நேரத்தில் ஒரு பர்த்டே நேரத்துலையோ இல்லது ஒரு விசேஷம், ஒரு மொய் செய்யணும், அந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம கையை பிடிக்காது. நம்ம தான் மாதமான இதெல்லாம் ஒதுக்கிட்டோம்னா மீதம் இருக்கிறது தன்னால் சேவிங்ஸில் போயிரும்ல.
அதனால இப்படி செஞ்சு பாருங்க. 6வது ஸ்டெப்பாக பார்த்தோம்னா பயண செலவை குறைக்கலாம். அதுக்குன்னு பயணம் போக வேணாம், எங்கேயும் போக வேணான்னு சொல்லலைங்க. பயணம் போங்க. ஆனால் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல பைக்கில் போனால் பெட்ரோலுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும், இதே நம்ம ட்ரெயினில் போனால் கொஞ்சம் குறையும்னு நம்ம யோசித்து கால்குலேட் பண்ணி அதுக்கேற்றாப்புல சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம அந்த இடத்துக்கு பைக்கில் போனால் ஒரு 300 500 பெட்ரோல் போடுற இடத்துல ட்ரெயினில் போனால் 50 ரூபாயோட டிக்கெட் முடிஞ்சிரும்னா ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதில் சூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்குங்க. இது என்ன இந்த தானே போகிறோம், ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அதுலேயும் நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாங்க. அடுத்து 7வதுன்னு எடுத்துக்கிட்டால் சரியான இடத்துல முதலீடு செய்யணும். சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கண்ட கடிய சீட்டு அப்படிலாம் சேரக்கூடாதுங்க. கரெக்டாக யோசித்து செய்யணும். நம்மளை ஏமாத்திராத அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் உள்ளதாக பார்த்து சேரணும். சும்மா சீட்டு சேர்ந்தோம், யாரும் தெரியாதவங்க இடத்துல போய் அதை சேர்ந்தோம், அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த 6 ஸ்டெப்புக்கும் பலன் இல்லாமல் போயிடும். முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்போனால் சேவிங்ஸில் நகைச்சீட்டு சேருங்க. அது நம்பிக்கையான ஒன்று. 2வது என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், வீடு ஒத்திக்கு பிடிங்க, அதை வாடகைக்கு விடுங்க. அது ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸுங்க. அது நம்ம அதில் பத்திரம் இந்த மாதிரிலாம் போட்டு வாங்கிடுவோம், பயமில்லாத ஒன்றுங்க. அதனால் முதலீடை நம்ம பார்த்து தாங்க செய்யணும், கரெக்டாக செய்யணும். நம்ம இவ்வளோ ஸ்டெப்பு செஞ்சு முதலீடை தவறான ஒரு பாதையில் போட்டோம்னா நம்ம சேமித்த காசுலாம் நம்மளை விட்டு போயிருங்க. இந்த வீடு வாடகைக்கு ஒத்திக்கு பிடிச்சி வாடகைக்கு விட்டுருக்கனால என்ன பெனிஃபிட்னு வரப்போகிற வீடியோலாம் சொல்கிறேன். அதை ஒரு மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள், அதில் நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டுங்க. அடுத்து 8வது ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா ஆஃபர் வரும் வரை காத்திருக்கவும். இப்போ ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம், பார்த்தோன்னா அழகாக இருக்கேன்னு உடனே வாங்கியிருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம சேமிக்க தொடங்கியிருக்கோம், அதை மனசில் வச்சுக்கணும். சேமிக்க தொடங்கியிருக்கனால அந்த ஆஃபரை நல்லா யோசித்து பார்த்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த ப்ராடக்டை நம்ம கார்டில் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்போ ஆஃபர் கொடுக்குறாங்களோ அப்போ பார்த்து கரெக்டாக கோல் அடிக்கணுங்க. சிம்பிளாக சொன்னால் கரெக்டாக தூக்கிடணும். அப்படி இது செஞ்சு பாருங்கள், நிறைய மணி சேவ் பண்ணலாங்க. இந்த மாதம் ஒரு வீட்டில் இருக்க மளிகை ஜாமானோ அல்லது வேறு எந்த திங்ஸ்னாலும் வாங்கணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் டைம் கொடுங்க. போன வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், எதை வாங்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவசரப்பட்டு எதையும் வாங்காதீங்க. டைம் கொடுத்து 1க்கு 10 இடத்துல பாருங்கள், விசாரிங்க, ஆஃபரில் வருதான்னு எதிர்பாருங்க. அந்த மாதிரிலாம் சின்னதில் நம்ம சுருக்கிறதுனால நம்ம சேவிங்ஸ் தன்னால் நடக்குங்க. 9வது திறமையை பயன்படுத்துங்கள். திறமையை பயன்படுத்துங்கள்னா இது முக்கியமாக குடும்ப பெண்மணிங்களுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மாவே இருக்கும், அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு நல்லா ஒரு டெய்லரிங் தெரியுமா இருக்கும், நல்லா ட்ராயிங் வரைவோம், ஏன் சொல்லப்போனால் நம்ம நல்லா பேசுவோம். இப்போ என்ன மாதிரி கூட யூடியூப் கூட போடலாம். இந்த மாதிரிலாம் சைடு பிஸ்னஸ் ஒன்று வச்சுக்கணுங்க. அதெல்லாம் நம்ம திறமையை வெளிக்கொண்டு வரணும். கொண்டு அதனால சேவிங்ஸை ஏர்ன் பண்ண பார்க்கணுங்க. அதனால மணி ஏர்ன் பண்ணால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸு அல்லது ஒரு வீட்டு வாடகைக்கோ அல்லது ஒரு நகைச்சீட்டு கட்டவோ யூஸ் ஆகுங்க. அதனால் எல்லா பெண்மைகளையும் தன்னோட திறமையை வெளியே கொண்டு வரணும். யாருக்கும் திறமை இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமையாக கடவுள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம திறமையை பயன்படுத்தணும். பயன்படுத்துறது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். வாரம் ஒரு முறை நம்ம சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நோட்டில் எழுதணும். நம்ம எழுதுனால குறைஞ்சி போக மாட்டோம். நம்ம எழுதி நம்ம வாழ்க்கையை ஓட்டி பாருங்கள், சேவிங்ஸ் தன்னால் நம்மளை சேரும். நம்ம எல்லாமே சரியாக செஞ்சுருக்கோமான்னு அப்படின்னு எழுதி வச்சதை ஒரு தடவை சரி பார்க்கணும். அப்படி சரி பார்க்க நம்ம என்ன எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எதில் நம்மளோட அமௌண்ட் வெளியில் போயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கே ஒரு புது ஐடியா கிடைக்கும். இதன் மூலம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன டாப்பிக்கில் அந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸில் ஏதாச்சும் பிழை இருந்தாலும் சரி, குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு, யார் வாழ்க்கையிலலாம் மாற்றம் வந்தாலும் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நீங்கள் சொல்கிற கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.